श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्तः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रियपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று உயிரெல்லாம் குணபோகம் என்று குருகை கரிவன் உரைத்ததுய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடுப்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆச்சாரியத்தில் இது வரைக்கும் திருவெட்டெழுத்து சரம ஸ்லோகம் மற்றும் துவயார்த்தமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். திருவிருத்தமும் திருவாசிரியமும் திருவெட்டெழுத்தின் பொருளை விளக்குவதாகவும் பெரிய திருவந்தாதி சரம ஸ்லோகத்தின் பொருளை விளக்குவதாகவும் துவயத்தின் பொருளை விளக்குவதாக திருவாய்மொழி இருப்பதாகவும் பார்த்துட்டோம். அது ஒரு இதுவா பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மற்ற ஆச்சாரியர்கள் இந்த திருவாய்மொழி பாசுரத்துக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது அர்த்த பஞ்சக ஞானத்தை எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அதாவது இந்த சூத்திரத்துல சூத்திரம் 211வது சூத்திரத்துல பார்க்க ஆரம்பிச்சோம். 3ல் சுருக்கி 5ஐயும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த 3ல் சுருக்கி 5ங்கிறது இந்த 3 திருவாய்மொழிகளில, அதாவது திருமந்திர சரம ஸ்லோகத்தை விசேடங்களை 3 பெரிய திருவந்தாதி திருவிருத்தம் திருவாசகத்துல சொன்னாரு அப்படின்னு பார்த்துட்டு, இதுல பரஸ்வரூபம் எப்படி, ஜீவஸ்வரூபம் எப்படி, விரோதி ஸ்வரூபம் எப்படி, அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது உபாயஸ்வரூபம். அர்த்த பஞ்சக ஞானத்துல உபாயஸ்வரூபம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஆச்சாரியர்களை காமித்தபடி நம்ம பார்க்க போறோம். 144வது பக்கம். அதுல உபாயஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அதுல நோற்ற நாளும் அப்படிங்கிறது இந்த இடது பக்கத்துல வந்துருக்கு. இந்த உபாயஸ்வரூபம் அப்படிங்கிறது, உபாயம் அப்படின்னாக்கா மோட்சத்திற்கு சாதனமாக, மோட்சத்தை அடைவதற்கு நாம் எதை வழியாக பற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா அதுல நாம் எம்பெருமானையே உபாயமாக பற்ற வேண்டும் அப்படிங்கறதுதான் திருவெட்டெழுத்திலையும் துவயத்திலையும் சரம ஸ்லோகத்திலையும் எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டது. அப்போ அந்த உபாய ஸ்வரூபத்திற்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல் கை முதல் இல்லாமை. கை முதல் இல்லாமை இதுதான் ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. புகழொன்றும் இல்லா அடியேன் திருவடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ட்டு, எனக்கு கை முதல் இல்லை, எனக்கு எந்த வித இதுவும் கிடையாது, எனக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ செய்வதற்கு எனக்கு சக்தியும் இல்லை, என்னால் முடியவும் முடியாது. ஆகையால என்னிடம் கையிருப்பு கிடையாது. அது அந்த கை முதல் இல்லாமையே, அதுதான் உபாயஸ்வரூபம். உபாயஸ்வரூபத்திற்கு முதல்ல தேவைப்படுறது கை முதல் இல்லாமல், என் கையில ஒண்ணுமே இல்லப்பா
நீயே எனக்கு உபாயமாக வேண்டும் என்று பிரார்த்திப்பது. அதுக்கு என்னென்ன பாசுரங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, நோற்ற நோன்பிலேன், இது வானமாமலை பாசுரம். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகினும் என்னை விட்டொன்றும் ஆற்றகிற்கின்றேன் அப்படின்னு சொல்லி வரும். எனக்கு கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம், பக்தி யோகம் என்னுமே கிடையாது. ஆனாலும் உன்னை பிரிந்து இருப்பதற்கு என்னால முடியாது. ஆகையால் நீயே உபாயமாக வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய வானமாமலை திவ்ய தேசத்துக்கான பாசம். நோற்ற நோன்பிலே திருவாய்மொழி 5:7:1 என்று கைமுதல் இல்லாமை முன்னாக ஆறெனக்கு நின் பாதமே சரணமாக தந்தொழிந்தாய். அதுவும் வானமாமலை பாசுரம் 5:7:10. அப்படிப்பட்ட எனக்கு இப்ப கைமுதலே இல்லைன்னு சொல்லிட்ட எனக்கு நீ எதை கைமுதலாக கொடுத்தாய், எதை எனக்கு மோட்ச சாதனமாக கொடுத்தாய்னா உன்னோட பாதமே சரணமாக, உன் பாதமே சரணாக தந்துள்ளது, உன் திருவடிகளையே எனக்கு உபாயமாக கொடுத்து விட்டாய் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற என்று கூறிய நோற்ற நோன்பிலே என்கிற திருவாய்மொழியிலும் அதுலேயேதான் வருது. நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேன்னு அதுலதான் ஆறெனக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்த, அது ரெண்டுமே அந்த பத்திர வரக்கூடிய பாசுரங்கள். அதுல திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் எதை காட்டி கொடுத்திருக்காருனாக்கா கை முதல் இல்லாமல் ஆக்கின் ஜனத்தை காட்டி கொடுத்திருக்கார். அடுத்தது வேறு கதி இல்லாமை, இதுதான் அனன்ய கதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற கத்தியே இல்லை, உன்னை விட்டாக்கா எனக்கு வேற கத்தியே கிடையாது, நீ கொடுத்தா நீ தான் கொடுக்கணும், இல்லைனாக்கா எனக்கு இன்னொரு வாசல்ல போய் நிக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேறு கதி இல்லாமை அனன்ய கதித்துவம் சொல்றாங்க. அது எதுல சொல்றாங்கன்னா திருக்குடந்தை பாசுரத்துல களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன், என்னுடைய துன்பத்தை, இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த துன்பத்தை களைவாய், நீ இதை நீக்கி கொடு, களையாதொழிவாய், நீ விட்டுடு, இவனை கண்டுக்கிறது இல்லைன்னு விட்டுடு, களைகண் மற்றிலே, எனக்கு வேற வழி தெரியவே தெரியாது, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலே, நீயே என்னுடைய இந்த பிறவி துன்பத்தை நீக்கி அருள வேண்டும், அப்படி இல்லைன்னு நீ திருவுள்ளம் பற்றினால் அவ்வளவுதான், எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்ட்டு களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலே திருவாய்மொழி 5:8:8 என்று வேறு கதி இல்லாமை முன்னதாக கழல்கள் அவையே சரணாக கொண்ட உன் திருவடிகள் தான் எனக்கு புகலிடம், எங்கும் வேற எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு தெரியாது என்று கூறிய ஆரா அமுதே என்கிற திருவாய்மொழி 5:8:1 திருக்குடந்தை பாசுரங்கள். ரொம்ப அருமையான பாசுரங்கள். ஆரா அமுதே அடியேன் உடலம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த 11 பாசுரங்கள். அடுத்தது பக்தி வசப்பட்டமை, இதுவும் உபாய எம்பெருமானையே நம்ம சரணமாக பற்றணும், நமக்கு கைமுதல் இல்லை, நமக்கு போக கதி இல்லைன்னு அவனோட பக்தி இருக்கணும் இல்லையா. பக்தியே இல்லாம இவன் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாம போய் அவனை பிடினா எப்படி பிடிப்போம், பிடிக்கவே முடியாது. ஆகையால பக்தி வசப்பட்டது அடுத்தது சொல்லப்பட்டது. வைகளும் வினையேன் மெலிய அப்படின்ட்டு திருவாய்மொழி 5:9 என்று பக்தியின் வசப்பட்டமே முன்னாக நம் பெருமான் அடிமேல் சேமம் கொள் தென்குருவூர் சடகோப்பன் 5:9:11 என்று கூறிய மானே நோக்கு நல்லீர் அப்படின்ட்டு இந்த திருக்குடந்தை பாசுரத்துக்கு அடுத்த 10 பாசுரங்களை சொல்றாரு. அதுல பக்தி வசப்பட்டது. சோ முதல்ல வானமாமலையில என்ன சொன்னாரு, கை முதல் இல்லாமல் ஆகின் ஜனத்தை சொன்னார். திருக்குடந்தையில என்ன சொன்னாரு, அனன்ய கதித்துவத்தை சொன்னார், எனக்கு வேற கதி இல்லைன்னு சொன்னார். அதுக்கடுத்து அந்த 10 பாசுரங்கள் மானிய நோக்கியர்ல பக்தி வசப்பட்டதை சொல்லுகிறார். வைகளும் வினையேன் மெலிய, தினமும் உன்னை நினைச்சு நானு உருகி கொண்டு இருக்கிறேன் என்று பக்தியின் வசப்பட்டமை முன்னாக நம் பெருமான் அடிமேல் சேமம் கொள் தென்குருவூர் சடகோப்பன் தான் சொன்னதை அங்க விண்ணப்பம் செய்கிறார் என்று கூறிய மானே நோக்கு நல்லீர் அப்படிங்கிற இந்த 5:9 திருவாய்மொழியில சொல்லி. அடுத்து குலைந்தமை, அப்படியே நைந்து போகிறது அந்த பக்தி பரவசத்தால் இந்த உடம்பு இருக்கா இல்லையா, மனசு இருக்கா இல்லையான்னு அப்படியே சலித்து போவது, அப்படியே ஒன்றும் இல்லாம உருகி உருக்குலைந்து போவது. எனது ஆவியை நின்று உருக்கி உண்கின்ற இந்த சிறந்த வான் சுடரே, அந்த வாண்ட ஒளி வீசக்கூடிய எம்பெருமானே, இவனுடைய நினைப்பு என்னை எப்படி பண்ணுது, என் ஆவியை நின்று உருக்கி உண்கிறது, அப்படியே என்னை ஒண்ணு இல்லாம பண்ணுது என்று தரித்து நின்று அவன் குணங்களை நினைக்க முடியாதவாறு குலந்தவை சொல்லா நிற்க நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று நாடோறும் ஏக்க சிந்தையார் என்று இது 5:10 வரிசையா வருது பாருங்க. 5:7, 5:8, 5:9, 5:10.
5:10 வந்து இப்படி உருக்குலைந்ததை விண்ணப்பம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு. அந்த ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர நமக்கு வேறு புகலிடம் கிடையாது. அதுவே உபாயம் என்று ஏக சிந்தையா, அதே ஒரே நினைப்பா இருக்கட்டும். நம்ம எதுக்கும் எம்பெருமான் கிட்டையும் சரணாகதி பண்ணிக்கலாம். கர்மஞான பக்தியோகம் எதுக்கும் இருக்கட்டும்னு நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம் இல்லையா? தெப்பக்கையரும் விட்டத்தில் இருப்பாரை போலன்னு பார்த்திருக்கோம்ல. அதாவது ஒரு கையில வந்து தெப்பத்தை பிடிச்சிக்கிறது, இன்னொரு கையால நீச்சல் அடிக்கிறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து விட்டுட்டு அவன் நாகனை மிசையான் அவன் நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று ஏக சிந்தையராக இருந்து விட வேண்டும். அந்த ஒரு சிந்தனையாகவே இருக்க வேண்டும் என்று கூறி பிறந்தவாறும் 5, 10, 1 திருவாய்மொழியும் ஆகிய 4 திருவாய்மொழிகளிலும் உபாய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. 5:7, 5:8, 5:9, 5:10 இந்த இதுல வந்து உபாய ஸ்வரூபம், அதாவது ஆக்கிச்சரியம், அனிநகதித்துவம், பக்தி வசப்பட்டது, உருக்குழுந்தது, இந்த 4 சொல்லப்பட்டது உபாய ஸ்வரூபத்துல. அதுதான் நோற்ற நாளும் அப்படிங்கிறது இந்த இடத பக்கத்துல காமிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பலஸ்வரூபம். இந்த மாதிரி எல்லாம் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டோம், இந்த உபாய ஸ்வரூபம் தெரிஞ்சுட்டோம், விரோதி ஸ்வரூபம் தெரிஞ்சாச்சு. இதனால நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? இதுதான் அர்த்த பஞ்சக ஞானத்துல கடைசியில வரக்கூடியது பலஸ்வரூபம். எம்மா ஒழிய நெடு வேய் அப்படிங்கிற இந்த 4 சொற்கள் வந்து 4 பாசுர வரியில இருந்து எடுத்திருக்காங்க. இது என்னெல்லாம்னா, எம்மா வீட்டு திறப்பும் அப்படிங்கிறத வந்து தனக்கேயாக திருவாய்மொழி 2:9 என்று கைங்கரியத்தில் என் பொருட்டாக செய்க என்னும் இன்பம் வேண்டாம் என்று விரும்பிய எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று திருவாய்மொழியை சொல்கிறார். என்னன்னா, தனக்கேயாக அந்த திருவாய்மொழி 2:9 உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு மட்டும் அல்ல, வேண்டவே வேண்டாம், உனக்காக மட்டுமே நான் என்ன கைங்கரியத்தை செய்தாலும் அது உன்னுடைய உகப்புக்காக மட்டுமே இருக்கட்டும், எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கும் உனக்கும் வேண்டாம், உனக்காக மட்டுமே தனக்கேயாக என்னை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். என் பொருட்டாக செய்கை என்னும் இன்பம் வேண்டவே வேண்டாம், இந்த கைங்கரியத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கிற இன்பம் எனக்கு வேண்டாம். அப்படி எந்த திருவாய்மொழியில வருதுன்னா, எம்மா வீட்டு திறமும் செப்பம் அப்படிங்கிறது 2:9 வருது. அதுல இருந்துதான் இந்த எம்மா அப்படிங்கிற அந்த சொல்லை எடுத்திருக்கார். அடுத்தது ஒழிவில். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று பாரித்த ஒழிவில் காலமெல்லாம், இது வந்து மூன்றாம் பத்துல வருது. அதாவது இன்னைக்கு பண்றேன், நாளைக்கு பண்ண மாட்டேன், இன்னும் எப்ப நான் ஒரு நாள் பண்ணுவேன், அப்படியெல்லாம் இல்லை. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, நான் எத்தனை நாள் இருக்கணும், இங்க இருக்கிறதும் சரி, அங்க போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் எல்லா காலத்திலும் எல்லா விதமான அடிமைகளையும் நான் செய்ய வேண்டும் என்று அந்த பாரிப்பு அது இருக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த 3ஆம் பத்திலே சொல்லப்பட்டது. 3ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியில் சொல்லப்பட்டது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது என்னன்னா, அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நெடு. அது என்னன்னா, அந்த கைங்கரியம் தான் பாகவதர்களுக்கும் செய்யும் தொண்டின் அளவாக முடிய வேண்டும் என்று எண்ணிய நெடுமார்க்கு அடிமை. இந்த நெடுமார்க்கு அடிமை அப்படிங்கிறது இது இந்த 10 வந்து 8-10 வந்து அடியார்களுக்கு ஆட்பட்டிருப்பதை விவரமாக சொல்லக்கூடிய ஒரு 10. அதுல என்னன்னா, இந்த கைங்கரியம் நான் பண்றேன் இல்லையா, இது பகவானுக்கு மட்டுமே இல்லை, அவனுடைய அடியார் 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 வரைக்கும் நான் இதை செய்ய வேண்டும் என்ற பாதிப்பு. அப்பதான் அவனுடைய முகம் உகக்கும். பகவானை மட்டும் கொண்டாடி விட்டு பாகவதர்களை வந்து ஒதுக்கி தள்ளி அவர்களை கவனிக்காமல் இருந்தா பகவானுக்கு ஒரு நாளும் உகப்பு ஏற்படவே ஏற்படாது. அவனுடைய அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியாக அடியாருக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது அந்த வீடு, அந்த பரமபதம் வந்து உள்ளங்கை இலங்கு நெல்லிக்கனி அப்படின்னு இது வந்து எல்லா ஆச்சாரியர்களும் ஒரு விடராக சொல்லியிருக்காங்க. பகவத் கைங்கரியம் ரைட்டு, ஆனா அவனுடைய முகவுகப்பு வரணும்னாக்கா பாகவத கைங்கரியம் அடியாருக்கு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை வந்து நெடுமார்க்கு அடிமை அப்படிங்கிற அந்த அந்த 10 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேய் அப்படிங்கிற வேர்டு, அது எங்க இருந்து எடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அது தன்னிலும் உந்தன் திருவுள்ளம் இடர்கெடும் தோறும் என்று அவனுடைய மன நிறைவே பேராக இருக்கும்படியை சொன்னது வேய்மறு தோழினை அப்படிங்கிற இந்த 10ஆம் பத்துல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா,
உந்தன் திருவுள்ளம் இடர்கெடும் தோறும். உன் மனசுல ஒரு துக்கமும் வரவே கூடாது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கைங்களையும் உனக்கு உகப்பாகவே அமைய வேண்டுமே தவிர உனக்கு எந்த விதத்திலும் மன கஷ்டத்தை ஏற்படவே கூடாது என்று அவனுடைய மன நிறைவே பேராக இருக்கும்படி எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகக்க வேண்டும். அவன் மனம் நிறைவு வேண்டும். அப்படிப்பட்ட கைங்கிரமே பலனாக கிடைக்கும். எப்படின்னா இந்த அர்த்த பஞ்சகத்தில் இருக்கிற அந்த பரஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு, ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு, உபாய ஸ்வரூபத்தை, விரோதி ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு எவரவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுக்கு பலமாக இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு இணையான திருவாய்மொழி பாசுரங்கள் அந்த வார்த்தைகள் எது அப்படிங்கிறது இங்க நாயனார் நமக்கு அழகா காட்டி கொடுத்திருக்கார். அதுக்கு மேலனா இவ்வாறான ஐம்பொருள், அதாவது அர்த்த பஞ்சக ஞானம் சொல்லப்பட்டது, இவ்வாறாக சொல்லப்பட்டது. இதுல 20 விசதமாக்கி 20 திருவாய்மொழிகளாலும் மிக தெளிவாக அருளி செய்து 80 பரப்புகையாலே மற்ற 80 திருவாய்மொழிகளும் அவ்வைம்பொருள் தன்னையே விரிவித்து பேசுகையாலே. இப்ப 20ன்னு சொன்னாங்க. என்ன 20 அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த அர்த்த பஞ்சக ஞானம் 5 சொன்னோம் இல்ல, பரஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாய ஸ்வரூபம், பரஸ்வரூபம். ஒன்னொன்னு 4 இருக்கு. நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஒன்னொன்னு 4 இருக்கு. சோ 5 × 4 எவ்வளவு? 20. இந்த 20 விசதமாக்கிய இந்த 20 திருவாய்மொழிகளிலே எதை தெளிவாக சொன்னாரோ அதுவே 80 பரப்புகையால. இப்போ 100 இருக்கு இல்லையா, 100 திருவாய்மொழி 10 இருக்கு. அதுல 20 இங்க 20 எடுத்துட்டு என்ன சொல்லிட்டாரு, இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை சொல்லிட்டாரு. அது மீதி இருக்கிற 80 பரப்புகையாலே. ஆக திருவாய்மொழி மொத்தத்திலுமே உமக்கு அர்த்த பஞ்சகத்தை காட்டி கொடுத்திருக்கிறார் என்பது இங்கே ஆச்சாரியனோட திருவுள்ளமாக இருக்கிறது. 20 விசதமாக்கி இந்த 20 பாசுரங்களை எடுத்துட்டாங்கல்ல, இதுல விசதமாக்கி மீதி உள்ள 80 பரப்புகையால அதையே விஸ்தாரம் பண்ணியிருக்கார். மற்ற 80 திருவாய்மொழிகளாலும் அவ்வைம்பொருள் தன்னையே விவரித்து பேசுகையால். ஆகையால் நீங்க திருவாய்மொழி மொத்தமே நீங்க அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகையால 5ஐயும் இதுக்கு பிரமேயம் என்றும், அதாவது அவ்வைந்து பொருள்களும் இத்திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட பொருள்கள் என்று கூறுவார்கள். பிரமேயம்னு கிடைக்கக்கூடிய பொருள். இப்ப 20 மட்டும் எடுத்துட்டு அர்த்த பஞ்சக ஞானத்தை காமிச்சிட்டு மீதி 80 அதை பரப்பி இருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஆகையாலே 5ஐயும் இதுக்கு பிரமேயம் என்று கூறுவார். 5னா இது அர்த்த பஞ்சக ஞானம். அப்ப திருவாய்மொழி மொத்தமுமே உங்களுக்கு அர்த்த பஞ்சக ஞானம் அப்படின்னு காட்சி கொடுத்திருக்காங்க. ஆகையால அவ்வைந்து பொருள்களும் இத்திருவாய்மொழியில் சொல்லப்பட்ட பொருள்கள் என்று கூறுவார்கள். அர்த்த பஞ்சக ஞானம் எடுத்துட்டு நீங்க திருவாய்மொழியை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடைக்கும். அப்படியே கிடப்பு. இதுக்கு முன்னால துவயத்தின் பொருள் திருவாய்மொழியிலன்னு சொல்லிட்டு பிள்ளை லோகாச்சாரியர் காமிச்சு கொடுத்துருக்காருன்னு பார்த்தோம். இப்ப மற்ற ஆச்சாரியோட திருவுள்ளப்படி ஃபர்ஸ்ட் இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை எடுத்துட்டு அது எப்படி காட்டப்பட்டிருக்குது அப்படின்னு காட்டி 20 சுருக்கமாக காட்டிட்டு மற்ற 80 இது நன்றாக பரப்பப்பட்டது அப்படின்னு இருக்கிறதுனால திருவாய்மொழியே உங்களுக்கு ஐம்பொருள் அறிவை அர்த்த பஞ்சக ஞானத்தை தருகிறது என்று கொள்ள குறையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அருளினன் வீடு பெற்ற என்கையாலே 5லும் இதற்கு பிரமேயம் என்னும். 5ன்னா அர்த்த பஞ்சக ஞானம், 2ன்னா உபாய உபேயம். இது எப்படி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப திருவாய்மொழி மொத்தமே உமக்கு அர்த்த பஞ்சக ஞானம் சொல்லிட்டாங்கல்ல, எப்படி அப்படிங்கறத சொல்றாங்க. அருளினன் வீடு பெற்ற என்கையாலே 5லும் 2 இதற்கு பிரமேயம் என்னும். மயர் வர மதிநலம் அருளினன் திருவாய்மொழி 1:1:1 என்று தொடங்கி அவாவற்று வீடு பெற்ற திருவாய்மொழி 10:10:11 என்று முடிக்கையாலே அவ்வைந்து பொருள்களிலும் வைத்துக்கொண்டு பிரதானமான உபாய உபேயங்களை நெறியும் பலமும் 2 இதில் சொல்லப்பட்ட பொருள்கள் என்றும் கூறுவார்கள். இன்னொரு ஆங்கிள் பாக்குறாங்க. என்னன்னா இதுல அர்த்த பஞ்சகம் சொன்னாங்கிறது ஓகே, உபாய உபேயம் மட்டுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத காட்டுறாங்க. உபாய உபேயம் மட்டுமே சொல்லப்பட்டது, அதுதான் இதற்கு பிரமேயம்னா கிடைக்கக்கூடிய பொருள். திருவாய்மொழிக்கு கிடைக்கக்கூடிய பொருள் உபாய உபேயம் மட்டுமே அப்படின்னு அதுக்கு இங்கே ஆதாரம் காட்டுறாங்க. என்னன்னா மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் திருவாய்மொழி. அதுல இருந்து அவாவற்று வீடு பெற்ற. சோ இங்க மயர்வர மதிநலம் அருளினன் அப்படிங்கிறது உபாயமும் வச்சுக்கணும். அதாவது எந்த வித குழப்பமும் இல்லாத ஒரு தெளிவான மனசை கொடுத்தான் அப்படிங்கிறது உபாயம்.
கடைசியில் என்ன, அவாவற்று வீடு பெற்ற, என்னுடைய ஆசையெல்லாம் தீரும்படி அவன் என்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு வீடு பேற்றை கொண்டு விட்டான் உப்பேயம். ஆகையால உபாய உப்பேயம் இரண்டு மட்டுமே சொல்லப்பட்டது அப்படின்னும் சொல்லுவது உண்டு. அருளினன் வீடு பெற்று என்கையாலே ஐந்திலும் இரண்டை இதற்கு பிரமேயம் என்ன. இரண்டு எது? உபாய உப்பேயம். ஐந்தில் இரண்டுன்னா அர்த்த பஞ்சகத்துல ரெண்டு எடுத்துக்கோங்க. அர்த்த பஞ்சகத்துல உபாய உபேயம் மட்டுமே திருவாய்மொழியில சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கு சான்றாக இந்த முதல் பாசுரம் மயர்வர மதுநலம் அருளினன் அப்படிங்கிறது உபாயமாகவும், அவாவற்று வீடு பெற்றது அப்படிங்கிறது 10, 10, 11 உபேயமாக வச்சுட்டாங்க. ரெண்டு அர்த்த பஞ்சகத்துல ரெண்டு உபாய உபேயம் காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 5ன்னா அர்த்த பஞ்சக ஞானம், 2ன்னா உபாய உபேயம். அப்புறம் தொழுது கழித்தேன் சொல்லும் பெற்றேன் என்கிற முக்த லட்சணம். முக்த லட்சம், முக்தன்னா யாரு அப்படின்னாக்கா அந்த மோட்சம் அடைந்தவர், மோட்சம் அடைந்தவர்களுடைய அந்த இது. தொழுது தொழுது எழு என் மனனே, முதல் திருவாய்மொழி 1:1:1 என்றும், கழித்தேன் விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேன் கடைசி 10:8:6 என்று சொல்லும் பெற்றேன் மேலே தொண்டு உகழித்து அந்தி தொழும் சொல்லு பெற்றேன் என்றெல்லாம் சொல்லப்படும். எப்பொழுதும் கையை கூப்பிக்கொண்டே இருத்தல், மகிழ்ச்சியா இருத்தல், நமக என்று சொல்லிக்கொண்டே இருத்தல் ஆகிய முக்தர்களுடைய லட்சணத்தாலும், முக்தர்களுடைய லட்சணம் அதாவது மேல இருக்கிறது, இங்க இருந்து போயிட்டோம். முக்தர்கள் நித்திய முக்தர்கள் சொல்றதுல வைகுண்ட வாசிகள் அவர்கள் தான். அவர்களுடைய லட்சம் சொல்லப்பட்டது திருவாய்மொழியில அப்படிங்கிறார். எப்படின்னாக்கா தொழுது கை கூப்பி தொழுது கொண்டு, விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேன் சந்தோஷமாக இருக்கிறது, சொல்லும் பெற்றேன் மேலே தொண்டு உகழித்து அந்தி தொழும் சொல்லும் பெற்றேன் என்றெல்லாம் சொல்லப்படும். எப்பொழுதும் கையை கூப்பிக்கொண்டு மகிழ்ச்சியோடு நமக, உன்னை தவிர வேற இல்லை, உன்னை தவிர வேற இல்லை, உபாயம் இல்லை, நீயேதான் 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 அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த முக்த லட்சணம் இந்த திருவாய்மொழியில் சொல்லப்பட்டது. அதுக்கு உதாரணமாக என்னென்ன பாசுரம் காட்டுறாங்கன்னா, தொழுது தொழுது எழு என் மனனே அப்படிங்கிறது திருவாய்மொழி 1:1:1. கழித்தே விருப்பே பெற்று அமுதம் உண்டு கழித்தேன், எனக்கு இஷ்டமான அந்த வீடு பேற்றை பெற்று நான் அமுதத்தை உண்டு கழித்தேன் என்றும், மேலே தொண்டு உகழித்து அன்பு தொழும் சொல்லும் பெற்றேன், எப்பவும் தொண்டு செய்து நமக உச்சரித்துக் கொண்டிருக்கும் அந்த பேற்றை பெற்றேன் அப்படின்ட்டு முக்த லட்சணம் திருவாய்மொழியில் சொல்லப்பட்டது. பணி செய் என்கிற விருத்தியார் திதித்தலையை தன்மையாக கொண்டவர்கள் என்கிற அவர்களைப் போலே சொல் பணிசை 1000 என்று சொல்லப்படுகிற திருவாய்மொழி பாடுதல் ஆகிற வாக்கினால் செய்யும் தொண்டாலும், அந்த முக்தர்கள் போலேயே இங்கே இருந்து கொண்டு நானும் இந்த திருவாய்மொழியை பாடிக்கொண்டு பணி செய், இங்கே நான் கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறேன். துதித்தலையே தன்மையாக கொண்டவர்கள் யாரு? முக்தர்கள் என்கிற அவர்களைப் போலவே, அந்த முக்தர்களைப் போலவே சொல் பணி செய் 1000 என்று சொல்லப்படுகிற திருவாய்மொழி பாடுதலாகிய வாக்கினால் செய்யும் தொண்டு நான் செய்யறேன். முக்தர்களுக்கு அங்கே அவங்க கை கூப்பி கொண்டு மகிழ்ச்சியாக நம்ம பதத்தை உச்சரித்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்களை போல நானும் இங்கே துதித்தலையே தன்மையாக கொண்டு திருவாய்மொழி பாடுதலாகிய வாக்கினால் செய்யும் தொண்டை அடியே நீங்கே செய்வேன். அடுத்தது விண்ணப்பம் தொழுது எழு. திருவிருத்தத்துல செய்யும் விண்ணப்பம் இரண்டில் ஒன்றை இதுக்கு பிரமேயம் என்னும். 2 உபாய உபேயங்கள், 1 உபாயம். அவ்விரண்டிலும் வைத்துக்கொண்டு உபேயம் பலம் ஒன்றையே இத்திருவாய்மொழி சொல்லப்பட்டது என்றும் சொல்லுவார்கள். இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி என்ன பார்த்தோம்? உபாயம் உபேயம் ரெண்டுமே திருவாய்மொழியில சொல்லப்பட்டது. அர்த்த பஞ்சகத்துல உள்ள உபாயம் உபேயம் மட்டுமே சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். அப்படியும் இல்ல உபேயம் மட்டுமே சொல்லப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுவும் ஒரு கண்ணோட்டமாக கொடுத்துட்டு, அந்த முக்தர்களை போல நானும் எப்படும் வணங்கி கொண்டு திருவாய்மொழியை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று உபேயம் மட்டுமே சொல்லப்பட்டது அப்படின்னு கொள்ளலாம். 2இல் ஒன்று இதற்கு பிரமேயம் என்ன. 2இல் என்ன? உபாயம் உபேயத்துல உபாயம் மட்டுமே இதற்கு பலன் அப்படின்னும் சொல்லுவது உண்டு. 2 உபாய உபேயங்கள், 1 உபேயம். சோ இப்ப முதல்ல அர்த்த பஞ்சகத்துக்கு சொன்னாங்க. அதுல அந்த 20 திருவாய்மொழியில விசதம் விளக்கப்பட்டது. மீதி 80லையும் சொன்னதுனால அர்த்த பஞ்சக ஞானம் முழுக்கவே உண்டுன்னு சொன்னது 1. உபாய உபேயம் மட்டுமே அப்படின்னு சொன்னது 1. உபேயம் மட்டுமே அப்படின்னு சொன்னது இன்னொரு. இதெல்லாம் வேற வேற ஆச்சாரியர்களுடைய கருத்து.
அது எல்லாம் வந்து அந்த தகுந்த பாசுரங்களை எடுத்து நமக்கு நாயனாரிலே காமிச்சு கொடுத்திருக்கார். 20 விசதமாக்கி 80 பரப்புகையாலே ஐந்தையும் இதுக்கு பிரமேயம் என்னும் என்கிற இது. ஏன் அப்படி சொன்னாங்கிறத கொஞ்சம் விளக்கம் பண்றாங்க. இப்பிரபந்தங்களின் சூக்திகள் பிராபியனான எம்பெருமானுடைய ஸ்வரூப பிரதிபாதன பரமா இருக்கும் சில பரஸ்வரூபம். அர்த்த பஞ்சகம் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றாங்க. அவ்வளவுதான். பிராபியனான அடையத்தக்க எம்பெருமானுடைய ஸ்வரூப பிரதிபாதன, அவனுடைய அந்த வடிவத்தையும் அவனுடைய குணங்களையும் சொல்லக்கூடிய பரமா இருக்கும் சில சில பாசுரங்கள், அது பரஸ்வரூபம். அப்புறம் பிராப்தாவான, பிராப்தா யாரு? பிராப்தான அடையக்கூடியவர், அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய பிரத்யக் ஆத்மா. பிரத்யக் ஆத்மான யாரு? ஜீவன். அவனுடைய ஸ்வரூப பரமாயிருக்கும் சில ஜீவஸ்வரூபம். நம்பர் 2. அடுத்து பிராப்தி உபாயத்தை சொல்லும் சில, அதை எப்படி அடைவதுன்னு சொல்லக்கூடிய உபாயத்தை சொல்லுவது உபாய ஸ்வரூபம். பலத்தை சொல்லும் சில பலஸ்வரூபம். பிராப்தி விரோதியை சொல்லும் சில விரோதி ஸ்வரூபம். அர்த்த பஞ்சகாட்சி 5 வந்துச்சு. அவசிஷ்டமானவை இவற்றுக்கு உபபாதங்களையாக இருக்கும். அவையே வந்து இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை உபபாதிப்பதாக சொல்லுவதாக இருக்கும் அப்படின்ட்டு. மற்றவை இப்பொருள்களை விளக்குபவையாக இருக்கும் என்று, அதாவது 20 வந்து இதில் சொல்லிட்டு மற்ற 80 வந்து இதை விளக்குவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டில் யோசித்த முறை. ஈடுங்கிறது ஈடு 36,000 படி அப்படிங்கிற நூல். அதை வந்து நம்பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரியர் வந்து அருளை செய்திருக்கிறார். அதுல வந்து அந்த ஈட்டிலே யோசித்த முறை, அவர் அப்படி யோசிச்சாராம். அதை தான் இங்க வந்து மேல கொடுத்திருக்காரு. ஈடு என்றது திருவாய்மொழி வியாக்கியானங்கள் 5 ஒன்றான 36,000 படி. அந்த வியாக்கியானத்தை கொடுத்த நம்பிள்ளை வந்து இப்படி யோசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றார். அடுத்து உபாய உபேயங்கள் 2 இதுக்கு பிரமேயம் என்னும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் இல்ல, 2 தான் பலன்னு பார்த்தோம். உபாய உபேயம் பலன்னு பார்த்தோம் இல்ல என்ற இது, அவை 2 பிரதானமாக சொல்லப்பட்ட பொருள். இந்த உபாய உபேயங்களுக்கு அதிகாரி இன்னான் என்கைக்காக ஆன்மாவின் சொரூபம் சொல்லப்படுகிறது. உபாயமாக இருப்பவனும் பலத்துக்கு விஷயமாக இருப்பவனும் இன்னான் என்கைக்காக பரம்பொருளின் பொருள் சொல்லப்பட்டது. பலத்திற்கு இடையூறாக உபாயத்தினால் விளக்கக்கூடது இன்னது என்கைக்காக விரோதி ஸ்வரூபம் சொல்லப்படுகிறது என்பதை திருவுள்ளம் பற்றி இதை மனசுல வச்சுக்கிட்டு உபாய உபயங்கள் 2 இதற்கு பிரமேயம் என்னும். இந்த திருவாய்மொழியில மொத்தமா சொன்னதே வந்து உபாய உபேயங்கள் அப்படின்னு ஒரு கட்டம் பார்த்தோம்ல, அது ஏன் அப்படிங்கறத இங்க காட்டுறாங்க. பிரதானமாக சொல்லப்பட்ட பொருள் உபாய உபேயங்களுக்கு அதிகாரி இன்னான் இன்ன என்று. யாரு வந்து இந்த உபாயங்களை கைப்பற்றி உபேயங்களை அடைய போறார் யார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. உபாயமாக இருப்பவன் யாரு? எம்பெருமான். பலத்திற்கு விஷயமாக இருப்பவனும் இன்னான் என்கைக்காக பரம்பொருளை ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. உபாயமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை சொல்லப்பட்டது. பலத்திற்கு இடையூறாக உபாயத்தினால் விளக்கக்கூடியது அவனே தான், அந்த எம்பெருமானே தான். பலம் பெறுவதற்கு இடையூறாக என்ன இருக்குமோ அதையும் அவனே விளக்கி தர வேண்டும் என்கைக்காக விரோதி ஸ்வரூபம் சொல்லப்பட்டுகிறது என்பதை திருவுள்ளம் பற்றி அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லாங்க. அவனே உபாயமாக வேண்டும், அவனே பலனை தர வேண்டும், அவனே விரோதி என்றால் அதையும் விலக்கி தர வேண்டும் என்பது சொல்லப்பட்டது அப்படிங்கிறாங்க. உபாயம் ஒன்று மட்டும் பிரமேயம். கடைசியில பார்த்தோம் இல்ல, உபாயம் மட்டும் தான் பிரமேயம் அப்படின்னு சொல்லப்பானா இது இவற்றில் உத்தேசியம் பலம் தத் அர்த்தமாக மற்றுமுள்ள 4 அர்த்தமும் சொல்லுகிறது என்று ஈட்டில் சொன்னபடியே. ஈடுங்கிறது ஈடு 36,000 படி. கைங்கரியமே முக்கியம். மற்ற 4 சொன்னது கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறவனையும் கைங்கரியத்தை செய்கின்றவனையும் அதற்கு தடையாக இருப்பவனவற்றையும் அந்த தடையை நீக்கிய வழியும் அறிவிக்கைக்காக ஆகையாலே அப்பலத்திற்கு உறுப்பாக சொன்னது இத்தனை என்று திருவுள்ளம் பற்றி. இந்த ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு எண்ணம் ஜாஸ்தி, அவங்களுடைய அறிவு லெவலே வேற. ஆகையில ஒன்னொன்னு வேற 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 கோணத்துல ஆராய்ந்து இது மட்டும்தான் திருவாய்மொழிக்கு, இது மட்டும்தான் திருவாய்மொழிக்குன்னு அவருடைய திருவுள்ள கருத்தை அங்கங்கே வைக்கிறாங்க. இப்ப கடைசியில உபேயம் ஒன்றுதான் இதற்கு பிரமேயம். இது திருவாய்மொழிக்கு பலன் வந்து உபேயம் மட்டுமே, பலன் அடைவது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அப்படிங்கறது வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. இவற்றில் உத்தேசியம் பலம், பலன் தான் இதுக்கு முக்கியமான ஏம். அது அர்த்தமாக மற்ற 4 அர்த்தமும் சொல்லுகிறது. அது அந்த கைங்கரியம் அந்த உபயோகத்துக்காக மற்ற 4 அதற்காக சொன்னார்கள்
என்று ஈட்டுல சொல்லியிருக்கு. கைங்கரியமே முக்கியம். மற்ற நான்கையும் சொன்னது கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறவன் யாரு? பரஸ்வரூபம். கைங்கரியத்தை செய்கின்றவன் யாரு? ஜீவஸ்வரூபம். கைங்கரியத்துக்கு தடையாக இருப்பது யாது? விரோதி ஸ்வரூபம். அந்த தடையை நீக்குவது எது? உபாயஸ்வரூபம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சொல்லிட்டு பலமேதான் திருவாய்மொழிக்கு முக்கியம், மற்ற நான்கும் அதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்பலத்திற்கு உறுப்பாக சொன்னது இத்தனை, அவ்வளவுதான். ஆனா முக்கியமாக திருவாய்மொழிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பலம் மட்டுமே தான், உபேயம் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லி இந்த பல்வேறு கோணங்கள்ல அர்த்தபட்சகம் முறுக்க சொல்லப்பட்டது சொன்னாங்க. அதற்கேற்ற உபேயம் ரெண்டும் சொன்னாங்க. உபேயம் மட்டுமேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் ஏன் அப்படிங்கறத அந்தந்த ஆச்சாரியர்கள் திருவுள்ளம் எப்படி, அவர்களுடைய கண்ணோட்டத்தை எப்படி அவர்கள் விளக்கினார்கள் அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்கு. இது முதல்ல கேட்கும்போது ஒரு குழப்பமா இருக்கும். ஆனா அதே தான், திருப்பி அதே தான். ஒரு முறை 2 முறை படிச்சு பார்த்தா நமக்கு நல்லா புரிஞ்சிடும். இல்லைன்னா கேட்டு டிஸ்கஸ் பண்ணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூத்திரம் 212. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இனி ஆழ்வார் அருள் செய்த முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தின் சுருக்கமான அதன் முதல் திருப்பாசரத்திலும் ஈற்று பிரபந்தமான திருவாய்மொழியின் சுருக்கமான அதன் முதல் திருப்பாசரத்திலும் சொல்லப்பட்ட அர்த்த விசேடங்களை விளக்கமாக அருளி செய்கிறார். இது இவங்களுக்கு எப்படி அனுபவிச்சாலும் பத்தல. ஆழ்வாருடைய பிரபந்தங்களை என்னெல்லாம் முறையில அனுபவிக்கலாமோ அத்தனை முறைகள்ல அனுபவிக்கிறார். இப்ப என்னன்னா, ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வாருடைய முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம் அப்படின்னு சொல்றது 100 பாசுரங்கள். அவருடைய ஈற்று பிரபந்தம், அவர் கடைசியாக பண்ண பிரபந்தம் திருவாய்மொழி, அதுல 1000 பாசுரங்கள். இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் கனெக்ஷன் கொண்டு வர பாக்குறாங்க. இப்ப என்னன்னா, திருவிருத்தம் அந்த முதல் பிரபந்தத்துடைய சாரம் பூரவே அந்த முதல் பாசுரத்துல இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி திருவாய்மொழியின் சாரம் பூரவே அந்த முதல் பாசுரத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு இங்க ஆராய்ந்து நாயனார் நமக்கு காட்ட போகிறார். திருவிருத்தம் நம்மாழ்வார் அருளி செய்த முதல் பிரபந்தம், திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்த ஈற்று பிரபந்தம். இதுக்கு இதுல ஒரு முதல் பாசுரம், அதுலயும் ஒரு முதல் பாசுரம் எடுத்துட்டு எப்படி இது ரெண்டுக்கும் அந்த ஒற்றுமை அப்படிங்கறத அழகா காமிச்சு கொடுக்க போறோம். நம்ம சூத்திரத்தை படிச்சுக்கலாம். ரகசியத்துக்கு ஓர் எழுத்தும் அதுக்கு ஓர் உருவும் போலே யானவற்றிலே இவையோர் அதிபதி அடியேன் மனனே பொய் மயர்வு பிறந்து அருளினன் விண்ணப்பம் தொழுது எழு என்ற பஞ்சகத்தோடே அவித்யாதி ஸ்வரூப ஸ்வபாவ ஆத்மேஸ்வர பந்த ரக்ஷண கிரம குண விக்கிரக விபூதி யோக ததியாபிமான உபதேச விஷய அந்யாபதேச தேச ஹேத்வாதிகளிலும் சங்குஹீதம் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னா, திருவிருத்தத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்திருக்காரு, திருவாய்மொழியில எடுத்திருக்காரு. அந்த மாதிரி எடுத்து சூத்திரத்தை வடிவமைத்து அப்புறம் அதை பிரித்து நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. ரகசியத்துக்கு ஓர் எழுத்து அதுக்கு ஓர் உருவு போல ஆனவற்றிலே என்றது திருவெட்டெழுத்தாகிய திருமந்திரத்திற்கு சுருக்கமாக பிரணவம் அமைந்தாற் போன்று அந்த பிரணவத்திற்கு சுருக்கமாக அகரம் அமைந்தாற் போன்று திருவிருத்தம் 100 பாசுரங்களுக்கு சுருக்கமாக அமைந்த பொய் நின்ற ஞானமும் என்ற திருப்பாசுரத்திலும் திருவாய்மொழி 1000 திருப்பாசுரங்களுக்கு சுருக்கமாக அமைந்த உயர் நலம் என்கிற முதற் பாசுரத்திலும் என்றபடி. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இப்போ ரகசியத்துக்கு ஓர் எழுத்து அப்படின்னாக்கா, ரகசியம்னா திரு அஷ்டாட்சரம், திருவெட்டெழுத்து. ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது அஷ்டாட்சரம் அப்படிங்கிறத நம்ம பலமுறை பார்த்துட்டோம். அஷ்டாட்சரத்துக்கு சுருக்கமாக இருக்கக்கூடியது பிரணவம் ஆகிய ஓம், அதற்கும் சுருக்கமாக இருக்கக்கூடியது அ. இப்ப நம்ம அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய, அதுக்கு சுருக்கமாக நம்ம பிரணவத்தை மட்டுமே வச்சுக்கலாம். அந்த பிரணவத்திற்கும் சுருக்கமாக, பிரணவத்தை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆ ஊ மா கிடைக்கும் இல்லையா? பிரணவத்திற்கு சுருக்கமாக அகாரத்தையே வைத்துக் கொள்ளலாம். அப்படியே நீங்க அ அப்படின்னா 8 எழுத்து சொன்ன மாதிரி, ஓம் அப்படின்னா 8 எழுத்து சொன்ன மாதிரி, அந்த மாதிரி இது அதோட வடிவமைப்பு இருக்கிறது. அதை நம்ம விவரமா இன்னொரு வாய்ப்பு பார்த்துக்கலாம். அதை போல அப்படிங்கிறாங்க. அதை போல
எப்படி திருவெட்டெழுத்திற்கு பிரணவம் சுருக்கமாகுமோ பிரணவத்திற்கு அகாரம் சுருக்கமாகுமோ அதே போல திருவிருத்தத்துக்கு முதல் பாசுரமும் திருவாய்மொழிக்கு முதல் பாசுரமும் ஆகும் அப்படின்னு ஒரு உதாரணத்தின் வாயிலாக இதை விளக்கிறாங்க. ரகசியம்னா திருமந்திரம், ரகசியம். ஓர் எழுத்துனா பிரணவம். அதுக்கு அந்த பிரணவத்திற்கு ஓர் உறுப்பாக அமைந்த அகம். அந்த பிரணவத்தோட ஒரு உறுப்பு, ஒரு பாட்டை ஃபிட் தானே. பிரணவத்தோட பாட்டா அகரம். போலே ஆனவற்றிலே போலே இருந்துள்ள பொய் நின்ற உயர்வர என்ற 2 திருப்பாசனங்களாலே திருவெட்டெழுத்துக்கு பிரணவத்திற்கு அகாரம். அதே மாதிரி திருவிருத்தத்துக்கு முதல் பாசமான பொய் நின்ற ஞானமும் திருவாய்மொழிக்கு முதல் பாசனமான உயர்வர உயர்ந்தவம். அதுதான் சொல்ல வராங்க. ரகசியத்துக்கு ஓர் எழுத்து போலே அப்படின்னா ஓர் எழுத்து ஓர் உருவானவனே பெரிய திருமொழி என்னும்படி திருமந்திரமாகி ரகசியத்திற்கு சுருக்கமாயும் ஓம் என்னும் இது ஓர் எழுத்து என்னும் சொல்கிறபடியே ஓர் எழுத்தாக இருக்கிற பிரணவம் போலேயும். இதுதான் இப்ப நம்ம சொன்னதுதான். திருவெட்டெழுத்துக்கு சுருக்கமாக இருக்கக்கூடியது பிரணவம். அதுக்கு ஓர் உரு போலே எல்லா ஒலிகளும் அந்த பிரணவத்திற்கு மூலமாக இருக்கிற அகரம் போலேயும் என்கிறபடியே அந்த பிரணவத்திற்கு சுருக்கமாக இருக்கிற அகாரம் போலே. பிரணவத்திற்கு சுருக்கமாக இருக்கிறது அந்த அ என்னும் எழுத்து. ஆ என்னும் எழுத்து தான் எல்லா எழுத்துக்களும் முதலாக இருப்பது. இந்த பிரணவத்திற்கு முதல் எழுத்தாக இருக்கக்கூடியது அந்த ஆ என்பது. ஆனவற்றிலே திருவிருத்தத்திற்கு சுருக்கமாக அதன் முதல் திருப்பாசனத்திலும் திருவாய்மொழிக்கு சுருக்கமான அதன் முதல் பாசுரத்திலும் இமையோர் அதிபதி. திருவிருத்தத்தில் இமையோர் தலைவா என்றும் திருவாய்மொழியில் அயர்வரு அமரர்கள் அதிபதி என்றும் நித்திய சூரிகளாலே சேவிக்கப்படுவதால் எல்லா பொருட்களுக்கும் அறப்பெரியதாய் இருக்கும் பரம்பொருளின் ஸ்வரூபத்தையும். இப்ப எந்தெந்த திவ்ய பிரபந்தத்துல எது காட்டப்பட்டதுன்னு இங்க சொல்றாங்க. திருவிருத்தத்துல முதல்ல இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியை செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு இமையோர் தலைவா. இங்க அயர்வர் அமரர்கள் அதிபதி எவனவன் அப்படின்னு ஒரு லைன் வரும். ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பொருள் பொருள். திருவிருத்தத்துல இமையோர் தலைவா அப்படின்னா என்னது? அந்த நித்திய சூரியர்களுக்கு தலைவனாக இருப்பவர். அயர்வர் அமரர்கள் அதிபதி எவனவன், அதே அர்த்தம். அந்த நித்திய சூரியர்களுக்கு தலைவனாக இருப்பவர். நித்திய சூரியர்களிலே சேவிக்கப்படுவதால் எல்லா பொருட்களும் அறப்பெரியதா இருக்கும் பரம்பொருளின் ஸ்வரூபம். அதையேதான் திருவிருத்தத்திலே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, திருவாய்மொழியில உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இமையோர் அதிபதி, இதனால் பரஸ்வரூபம் இறைநிலை உணர்த்தப்படுகிறது. இமையோர் தலைவா என்பது திருவிருத்தம், அமரர்கள் அதிபதி என்பது திருவாய்மொழி. இரண்டனையும் சேர்த்து இமையோர் அதிபதி. முதல்ல பரஸ்வரூபத்தை சொல்லிட்டாங்க. பரஸ்வரூபத்தை இமையோர் அதிபதி அப்படின்னு சொன்னாங்க. இமையோர் எங்கேருந்து எடுத்தாங்க? திருவிருத்தத்துல இருந்து எடுத்தாங்க. அதிபதி எதுல இருந்து எடுத்தாங்க? திருவாய்மொழியில இருந்து எடுத்தாங்க. ஆகையால பரஸ்வரூபம் சொல்லப்பட்டது முதல் பாசனத்திலே. அடுத்தது அடியேன் மனனே. திருவிருத்தத்தில் அடியேன் என்றும் திருவாய்மொழி என் மனனே என்றும் அடிமையாய் பரிசுத்தமான அந்த கரணத்திலாய் இருக்கும் ஆன்ம சுரூபத்தை சொல்லுது. எப்படியெல்லாம் கொண்டாராங்க பாருங்க. அர்த்த பஞ்சகத்தை சொல்லணும் எப்படி எப்படியெல்லாம் நுழைஞ்சு எந்தெந்த வழியில எடுத்துட்டு வராங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்ப திருவிருத்தம் திருவாய்மொழி மட்டுமே எடுத்துக்கிட்டு அதுல பரஸ்வரூபத்தை முதல்ல சொல்லிட்டாங்க. இமையோர் தலைவா என்றும் அமரர்கள் அதிபதினு சொல்லிட்டாங்க. அடுத்தது அடியேன் மனனே. அடியேன் திருவிருத்தம். மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருவிருத்தம். அப்புறம் என் தொழுது எழு என் மனனே அப்படின்னு சொல்லி தம்முடைய அடிமையான அந்த ஆத்மாவை சொல்லுகிறார். ஆக திருவிருத்தத்திலும் திருவாய்மொழியிலும் அடியேன் மனனே அப்படின்னு சொன்னதால ஆன்மஸ்வரூபத்தை, ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லலாம். அப்புறம் ஆகையால அடியேன் மனனே என்னும் இதனால் ஆன்மஸ்வரூபம் உணர்த்தப்படுகிறது. அடியேன் என்பது திருவிருத்தம், மனனே என்பது திருவாய்மொழி. பரஸ்வரூபம் சொல்லிட்டாங்க, ஜீவாத்மஸ்வரூபம் சொல்லிட்டாங்க. அடுத்தது பொய் மயர்வு. பொய்ங்கிறது திருவிருத்தம், மயர்வு அப்படிங்கிறது திருவாய்மொழி. திருவிருத்தத்தில் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பு என்றும் திருவாய்மொழியில் மயர்வு என்று அறிவின் முதலாக விரோதி ஸ்வரூபத்தை, இந்த ஆத்மா எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய உடம்பு, தேகம் தானே திருப்பி சொல்றாரு.
ஆகையில பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்புன்ட்டு இந்த தேகத்தை சொல்லிட்டார். திருவிருத்தத்தில் சொல்லிட்டார். திருவாரூர்ல மயர்வு, மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் வரும். அந்த மயர்வு எதில் எடுத்தாலும் சந்தேகம், எதில் எடுத்தாலும் குழப்பம், எதில் எடுத்தாலும் வேற அந்த மாதிரி வேற இதில் போறது, இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த மயர்வு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆகையாலே மயர்வு பொய் என்கிறது திருவித்தத்துல, மயர்வு என்பது திருவாய்மொழியில சொல்லி பொய் மயர்வு என்னும் இதனால் விரோதி ஸ்வரூபம் சொல்லப்பட்டது. ஆகிய முதல்ல பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் திருவிருத்தத்துல எப்படி, திருவாய்மொழியில எப்படி, ரெண்டு வேர்டு எடுத்துட்டு சொல்றார். அடுத்து பிறந்து அருளினர். திருவிருத்தத்தில் உயிரழைப்பான் என்கின்ற யோனிமாய் பிறந்தாள் என்றும், திருவாய்மொழியில் மயர்வர மதிலனம் அருளினன் என்று உலகத்தை காக்கும் பொருட்டு பல அவதாரங்களை செய்த சர்வேஸ்வருடைய திருவருளே உபாயம் என்று உபாய சொரூபத்தை சொல்லும். என்னன்னாக்கா உயிரளிப்பான் என்கின்ற யோனிமாய் பிறந்தாய், திருவிருத்தத்தில் உள்ள பாசுவரி. உயிரளிப்பான் அதை எடுத்துக்கோங்க. இங்க வந்து மயர்வர மதிநலம் அருள். அந்த மயர்வுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மயக்கம் சந்தேகம் அதெல்லாம் மயர்வு அற மதிநலம் அருளினர். நல்ல இதெல்லாம் போற மாதிரி நல்ல தூய்மையான அவனையே நினைக்கக்கூடிய அந்த மதிநலத்தை அருளினன் உபாயம். அதே மாதிரி திருவிருத்தத்துல என்ன சொன்னாங்க, எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு உயிரளிப்பான் என்கின்ற யோனியுமாய் பிறந்தாய்னா நீதான் வந்தவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கிறாய் அப்படின்னு திருவிருத்தத்துல என்ன சொன்னாங்க, திருவாய்மொழி என்ன சொன்னாங்கன்ட்டு அந்த உபாய ஸ்வரூபத்தை சொன்னாங்க. பிறந்து அருளின. திருவிருத்தத்தில் உயிரளிப்பான் என்கின்ற யோனிமாய் பிறந்தாய் என்று திருவாய்மொழியே மயர்வர மதிலம் அருளின என்று உலகத்தை காக்கும் பொருட்டு பல அவதாரங்களை செய்த சர்வேஸ்வரனுடைய திருவருளே உபாயம் அப்படிங்கிற இந்த ரெண்டு திவ்யம் கொண்டிருக்கிற என்று பிறந்து அருளினன் என்னும் உபாய ஸ்வரூபம் உணர்த்தப்படுகிறது. பிறந்து என்பது திருவிருத்தம், அருளினன் என்பது திருவாய்மொழி. அடுத்து விண்ணப்பம் தொழுது எழு. இதுல வந்து அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படிங்கிறது திருவிருத்தம். தொழுது எழு என் மனனே அப்படிங்கிறது திருவாய்மொழி. திருவிருத்தத்தில் செய்யும் விண்ணப்பம் என்றும், திருவாய்மொழியில் தொழுது எழு என்று இறைவன் விஷயத்தில் முக்கரணங்களாலும் செய்யப்படும் கைங்கிரமே மேலான புருஷார்த்தம் என்று பல ஸ்வரூபத்தை சொன்னார். அர்த்த பஞ்சகத்தை எப்படி கொண்டாடுறாங்க பார்த்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி, ஒரு பக்கம் திருவிருத்தம், ஒரு பக்கம் திருவாய்மொழி, ஒரு பக்கம் அர்த்த பஞ்சகம் வச்சுட்டு அந்த மூணையும் அழகா கொண்டாடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பகவத் ஸ்வரூப்பம் சொன்னாங்க, ஜீவஸ்வரூப்பம் சொன்னாங்க, உபாய ஸ்வரூப்பம் சொல்லிட்டு இப்ப கடைசியில வந்து பல ஸ்வரூபத்தை சொல்றாங்க. திருவிருத்தத்தில் செய்யும் விண்ணப்பம் கேட்டருள அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்றும், திருவாய்மொழி தொழுது எழு என் மனனே என்றும், இறைவன் விஷயத்தில் முக்கரணங்களாலும் செய்யும் கைங்கரமே மேலான புருஷார்த்தம் என்று பல ஸ்வரூபத்தை சொன்னார்கள். ஆகிய திருவிருத்தம் திருவாய்மொழி ரெண்டையும் முதல் பாசுரத்தை மட்டும் எடுத்துட்டு அதுல அர்த்த பஞ்சகம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வந்து அழகா சொல்லிட்டாங்க. பஞ்சகத்தோட ஆக கொண்டு சுருக்கின ஐம்பொருளோட, ஐம்பொருள்னாக்க அர்த்த பஞ்சக ஞானம். ஆக திருவிருத்தத்துல முதல் பாசத்தை எடுத்துக்கோங்க, திருவாய்மொழியில முதல் பாசத்தை எடுத்துக்கோங்க, அது அர்த்த பஞ்சக ஞானம் இருக்கு. இது எப்படிப்பட்டதுன்னா திருவெற்றெழுத்தை பிரணவமாக சுருக்கி பிரணவத்தில் உள்ள அகாரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார் போலே திருவிருத்தத்தையும் திருவாய்மொழியில முதல் பாசத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுல எப்படி அர்த்த பஞ்சக ஞானம் சொல்லப்பட்டது அப்படிங்கறத வந்து இங்க காமிச்சு கொடுத்துட்டாங்க. விண்ணப்பம் தொழுது எழு என்னுவதனால் புருஷார்த்த ஸ்வரூபம் பலம் உணர்த்தப்படுகிறது. ஆக ரகசியத்துக்கு என்றது முதல், பஞ்சகத்தோடே என்பது முடிய முதல் திருப்பாசுரங்களில் ஐம்பொருளையும் உணர்த்தி இருக்கும் முறையை தெரிவித்தார். பஞ்சகம் ஐம்பொருள், விண்ணப்பம் என்றது திருவிருத்தம், தொழுது எழு என்பது உங்களுக்கு திருவாய்மொழி. சிம்பிளா ஒரு ஜிஸ்டா சொல்லணும்னா திருவிருத்தம் திருவாய்மொழியில முதல் பாசுரத்தை எடுத்துட்டார். அந்த முதல் பாசுரத்துல அர்த்த பஞ்சக ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டார். இப்படி சொன்னது எப்படிப்பட்டதுன்னா திருவெற்றெழுத்தை பிரணவமாக சுருக்கி பிரணவத்தை அகாரமாக சுருக்கியதற்கு இணையானது அப்படின்னு சொல்லி காட்டுட்டார். அடுத்தது வந்து அதுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்கா அவித்யாதி ஸ்வரூபம் ஸ்வபாவம், அவித்யாதி ஸ்வரூபம் முதலியானவற்றை உணர்த்தி இருக்குமாற்றை தெரிவிக்கிறார். அவித்யாதி என்று தொடங்கி பொய் நின்ற ஞானம் என்பன போன்றவைகளாலே அறிவின்மை முதலானவற்றை சொல்லுகிற அளவில் அந்த திருவிருத்த பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்புன்னு அது முதல் பாசத்துல திருவிருத்துல வருது. திருவிருத்தத்துல அது என்னன்னா
தோன்றுதல் அழிதல் முதலியாற்ற ஆனவற்றை உடைத்தாலே இல்லது என்ற சொற்கு பொருளாக இருக்கிற சரீரத்தில் ஆன்ம புத்தி. தோன்றுதல் அழிதல். இப்ப இந்த மனுஷ சரீரத்தை எடுத்துட்டா, மனுஷத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இப்பத்துக்கு தோன்றும் அழியும். ஒரு மனுஷ குழந்தை பிறக்கிறது, இருக்கிறது, வளர்றது, அந்த எவ்வளவு மூப்பு எல்லாம் கடைசியில அழிந்து போறது, மீண்டும் இன்னொரு பிறவி கிடைக்கிறது. அந்த மாதிரி தோன்றுதல் அழிதல் முதலியானவற்றை உடைய தாகையில இல்லது என்ற சொல்லுக்கு பொருளான சரீரம் இது இல்லை. இந்த உடம்புக்கு இல்லை. இது இப்ப நம்ம பார்த்து அது நமக்கு எத்தனையோ பிறவிகள்ல பழகிடுச்சு. இந்த உடம்பே பழகி பழகி போறதுனால இதுதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது இல்லது எனப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த உடம்பிலே ஆன்ம புத்தி படுது. இதுதான் ஆத்மான்னு நினைச்சுக்கிறது. அது பொய் நின்ற ஞானம், தப்பான அறிவு. சரீரமே ஆன்மா என்னும் எண்ணம் அடியாக உலக வாழ்கிலே உலகான தீவினைகளை செய்யுதல். இந்த உடம்பு தான் நான் நினைச்சுக்கிறது. நினைச்சிட்டு என்ன இந்த உடம்புக்கோட சௌக்கியத்துக்கு, இந்த 5 புலன்களுக்கு இன்பத்தை அளிப்பதற்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யறது. அத்தீவினைகள் அடியாக வரக்கூடிய தீண்டா வழும்பும் செந்நீரும் சீயும் நரம்பும் செறி தசையும் வேண்டா நாற்றமிகும் உடலின் சம்பந்தம் அதுதான் ஏற்படும். ஒரு வாட்டி உடம்பு கிடைச்ச உடனே என்ன பண்றோம்? அந்த புலன்களுக்கு அடிமையாகி செய்யக்கூடாததெல்லாம் செய்து அந்த உடம்புடைய கேவலத்தை, அதனுடைய தாழ்ச்சியை எப்படி சொல்றாரு பாருங்களேன். தீண்டா வழும்பு தொடவே முடியாது. சீயும் நரம்பும் செறி தசையும் வேண்டாத நாற்றமும் இந்த உடலின் சம்பம், இதெல்லாம் இந்த உடலால நமக்கு கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் இருக்கு. இதுக்கு மேல அழகா ஒரு தோல் ஒன்று போத்தி, ஒரு கலர் ஒன்று கொடுத்து, ஒரு ஹைட் வெயிட் கொடுத்து, ஆஹா அப்படின்னு பண்ண வச்சு நம்மளை ஏமாத்தி வச்சிருக்கான் அந்த பெருமாள். உடலின் சம்பந்தம் என்ற இவற்றினுடைய சொரூபங்களும் விபரீத ஞானத்திற்கு காரணமாயிருத்தல், இவ்வுலக வாழ்விற்கு காரணமாயிருத்தல், ஸ்வரூபத்தை மறைத்தல், மேலே மேலே வரக்கூடியனவற்றுக்கு முன்னையது காரணமாக இருத்தல், இனியாம் உறாமை என்கையாலே அவற்றினுடைய அனாதியாக இருக்கும் தன்மையை ஒரு காரணம் பற்றி வருதல். இப்ப இதெல்லாம் ஒன்ன பிடிச்சு ஒண்ணு வரும். இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு உடல் கிடைக்கிறது, நன்மை தீமைகளை செய்யறது, கர்மாக்களை சேர்த்துக்கிறது, இறக்கிறது, இன்னொரு வாட்டி ஒரு உடம்பு அப்படியே வந்துட்டே இருக்கும். இது ஸ்வரூபத்தை மறைக்கும். ஆத்மஸ்வரூபம் இப்படிப்பட்டது அப்படிங்கிற மறைக்கும். மேலே மேலே வரக்கூடியவருக்கு முன்னையது காரணமாக இருக்கு. ஒரு 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 தர்மத்துல பண்ண புண்ணிய கர்மத்தினால, பாவ கர்மத்தினால ஒரு உடம்பு அதுல பண்றது, அதுக்கு அடுத்தது இப்படி ஒண்ணுக்கொண்ணு காரணமாக வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை. இப்படி ஒரு கஷ்டத்தை தயவு செய்து எங்களுக்கு கொடுக்காத. இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை அப்படின்ட்டு திருவிருத்தம் முதோ பாசனத்துல ஆழ்வார் விண்ணப்பம். இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை என்றென்ற யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் முதோ பாசனத்தை சுவாமி நம்மாழ்வார் கேட்கிறார். அதுக்கப்புறம் மயர்வர மதிநலம் அருளினர் என்றாலே நன் ஞானத்தினால் அவை விலகக்கூடியவாக இருத்தல் முதலியான தன்மைகளும். இந்த மயர்வர மதிநலம் எங்க வருது? திருவாய்மொழிந்தவர். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழன் மனதே அப்படின்ட்டு. ஆகையால இந்த கஷ்டத்தையும் போக்குறதுக்காக வேண்டிய அந்த மயர்வற்ற மதிநலத்தையும் அவனே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது சொல்லப்பட்டிருக்கு திருவிருத்தத்தை கொண்டு திருவாய்மொழிந்தவன். ஆத்ம ஈஸ்வர பந்தம். திருவிருத்தத்தில் இமையோர் தலைவா அடியேன் என்றும் திருவாய்மொழி அதிபதி அடித்தொழுது என்று கூறுகையாலே ஆன்மாவிற்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சேஷி பாவந்தம். இது திருவிருத்தத்துல இமையோர் தலைவா அப்படின்ட்டு சேஷினா தலைவர், அடியேன் அப்படிங்கிறதுனால சேஷன் இவன் ஆத்மா. அதிபதி தொழுது எழு அப்படிங்க. அதிபதி அப்படின்னாக்கா பரஸ்வரூபம், தொழுது எழு அப்படிங்கிறது ஜீவஸ்வரூபம் என்றும் கூறுகையாலே ஆன்மாவிற்கும் ஈஸ்வரனுக்கும் உண்டான சேஷ பாவ சம்பந்தம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த 2 யுக பிரபந்தங்கள் முதல் பாசகத்துல. அப்படி ரக்ஷண கிரமம்னா திருவிருத்தத்தில் உயிரளிப்பான் என்கின்ற யோனிமாய் பிறந்தாய் என்றும் திருவாய்மொழியில மயர்வர மதிநலர் அருளினம் என்றும் சொல்லுகையாலே பல அவதாரங்களை செய்து பாதுகாக்கும் படியும் பிறப்பு இறப்பிற்கு காரணமான அறிவின்மையை போக்கி உய்வதற்கு காரணமான ஞான பக்திகளை தன் பேரருளாலே தந்தபடியும் ஆன இறைவனுடைய
பாதுகாக்கும் தன்மை, இதெல்லாம் அவன் செய்யறோம். ரெண்டுத்துல உயிரளிப்பான் என்ற யோனியுமாய் பிறந்தா என்பது திருவிருத்தம். மயர்வர மதிநிலன் அருளினன் என்பது திருவாய்மொழி. இதுல இதற்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, எம்பெருமான் பல அவதாரங்களை செய்து இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கும் அவித்யை போக்கி தன்னையே சரணட வைத்து அவன் உய்வடை செய்கிறான் அப்படின்ட்டு அந்த பாதுகாக்கும் தன்மை, ஜீவனை எப்படியாச்சும் பாதுகாத்து நம்மிடம் கொண்டு போய் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நினைவு. அப்புறம் குண விக்கிரக விபூதி யோகம். குண விக்கிரக விபூதி யோகம். குணம்னாக்கா எம்பெருமான் குணங்கள் உடையவன், கல்யாண குணங்களில் கடலாக இருப்பவன். விக்கிரகம், அவனுக்கு அழகான திருமேனி உண்டு. விபூதி, அவன் இந்த உபய விபூதி நாயகன், ஐஸ்வர்யம் பூரா அவனு தான், அதோட கூடியிருத்தல். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? குணயோக. உயர்வர உயர்நலம் துயரது சுடரடி என்கையாலே குணங்களும் திருமேனியும். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் அப்படின்ட்டு திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே வந்தது. துயரது சுடரடி தொழுது எழு என் மனதே. துயரது சுடரடினாக்கா அந்த அவனுடைய அழகான திருவடிகள் சொல்லப்பட்டது. இப்ப என்னன்னா, பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அவனுக்கு விக்கிரகமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பாசுரத்திலே ஆழ்வார் கட் பண்ணிடுறாரு. துயரது சுடரடி தொழுது எழுன் மனனே. சுடரடி இருந்தா 2 அடி மட்டுமா இருக்கும், அழகான திருமேனி அவனுக்கு இருக்கும். ஆகையால அந்த பாசுரத்துல துயரது சுடரடின்னு சொல்லுகிறாரு, அவனுக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு, அழகான திருமேனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆழ்வார் அருள் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டப்போ கூரத்தாழ்வான் ஒரு மயக்க போட்டு விழுந்துட்டான். ஐயோ எவ்வளவுதான் அப்படின்னு, அதாவது எம்பெருமானுக்கு விக்கிரகம் இல்லை, திருமேனி இல்லை என்று சொன்னவர்களை மிடத்தை பிடித்தார் போல, அவங்கள கழுத்தை பிடிச்ச மாதிரி துயரது சுடரடிட்டு எம்பெருமானுக்கு அழகான திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு என்பதை ஆழ்வார் அருளி செய்தார் அப்படின்னு சொல்றார். குணயோக உயர்வர உயர் நலம் துயரது சுடரடி அப்படின்னு சொன்னதால கல்யாண குணங்களின் கடலாக இருப்பவன் எனக்கு அழகான திவ்ய திருமேனி உண்டு என்பதை திருவாய்மொழி. விபூதி யோகம் என்றும் கூட்டவில். இமையோர் தலைவா திருவிருத்தம் என்றும் அயர்வர அமரர்கள் அதிபதி என்று சொல்லுகிறாரே, உலகங்களே அவனே உடையவனாக இருப்பது. இமையோர் தலைவா அயர்வர அமரர்கள் அதிபதி. ததிய அபிமானம் ததியர் அடியார்கள். இமையோர் என்றும் அயர்வர அமரர்கள் என்றும் அந்த திச்சசூரிகள் முன்னிடுகையாரே, அடியார்கள் அபிமானம். அவனுக்கு அடியார்கள் கூட்டம் எப்போதுமே வேணும், அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி. அதை எப்படி தெரிவிச்சிருக்காங்க? இமையோர் தலைவா, அங்க கூடவே இருக்காங்க அந்த இமையோர், அந்த முக்தர்கள். அயர்வர அமரர்கள் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அது ததிய அபிமானம், அந்த அடியார்கள் கிட்ட அவனுக்கு விருப்பம். உபதேச விழியம் நின்று கேட்டருளா என்று திருவிருத்தத்திலும் தொழுது எழு என் மனனே என்று திருவாய்மொழியில் சொல்லுகிறாரே, மனம் போலே தனக்கு அடங்கியுள்ள ஈஸ்வரனுக்கும் அப்படியே அடங்கி இருப்பவர்களுக்கும் உபதேசத்திற்கு விஷயம் என்னவடும். இப்ப என்னன்னா, இங்க நின்று கேட்டருளாய் அப்படின்ட்டு உபதேசம் பண்றார். யாருக்கு? எம்பெருமானுக்கு. அதே மாதிரி தொழுது எழு என் மனனேன்னு தன்னுடைய மனசுக்கும் அவர் உபதேசம் பண்ணுகிறார். எம்பெருமானுக்கும் உபதேசம் பண்ணுகிறார், தன் மனசுக்கும் உபதேசம் பண்ணுகிறார், தன்னை நம்பி இருக்கும் அடியார்களுக்கும் அவர் உபதேசம் பண்ணுகிறார். அப்படிங்கிறது இங்க உபதேசத்திற்கு விஷயம் என்பது சொல்லப்பட்டது. அந்யாபதேச ஹேதுகளுக்கு ஹேது ஆதிகளும் நலம் அருளினல் என்றும் பத்தியை தந்தான் என்கையாலே தாயார் கூற்றாகவும் தோழி கூற்றாகவும் தலைவி கூற்றாகவும் என்கிற அந்யாபதேச முறையில் திருப்பாசுரங்கள் அவதரிப்பதற்கு காரணமான பக்தி. இது ரொம்ப பெரிய விஷயம், நம்ம முன்னாலே பார்த்துட்டோம். அதாவது தாய் பாசுரம், தோழி பாசுரம், தலைவி பாசுரம், அதெல்லாம் தலைவி பெண் பேச்சாக எவ்வளவு பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் தோன்றுவதற்கு காரணமான பக்திக்கு காரணமாக இந்த பாசுரங்களே இருந்தன அப்படின்னு சொல்ல வர்றார். அந்யாபதேச ஹேது. அந்யாபதேசம்னா வெளிப்பொருள். இப்ப பெண் பேச்சு பேசுவது அந்யாபதேசம், ஆண் தன்மையால தானாக பேசுவது சுவாபதேசம். அது தானாக தன் பேச்சு பெண் பேச்சு சொன்னோம் இல்ல, அந்யாபதேச பேச்சுனாக்க தாயாகவும் தோழியாகவும் தலைவியுமாக பேச அந்த எல்லாவற்றிற்கும் காரணமான பக்தியும் ஆழ்வாருக்கு இதிலே தோன்றியது அப்படின்னு சொல்லு. சங்கிரீகிதம் சுருக்கமாக சொல்லப்பட்டன. இந்த திருவிருத்த முதல் பாசுரத்திலும் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலும் இத்தனை விஷயங்களும் சங்கிரீகிதமாக சுருக்கமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. ஹேது ஆதிகளும் என்ற இடத்தில் ஆதி என்பதாலே வேதாந்தங்களின் சுருக்க தாத்பரியங்களான பொருள்கள் பலவும்
இவற்றிலே சுருக்கமாக சொல்லப்பட்டன என்னிடம் வேதாந்த அர்த்தங்கள் பூரா இதில் இருக்கு அப்படின்னு சுருக்கமாக சொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் 212 சுருக்கம் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து நம்ம போட்டது. இது சுருக்கமாக ஒரு அப்படியே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ பார்த்துக்கிற மாதிரி. இது வந்து நிதானமா நீங்க படிச்சுக்கலாம். 213 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது வகுப்பு இத்தனோட முடிச்சுட்டு நான் ஒரு விண்ணப்பம் ஒண்ணு பண்ணணும். அதை வந்து இப்ப நான் அடியேன் சொல்லிடுறேன். அடியேன் ராமா. அதாவது நம்ம வந்து திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த அந்த ராமாஞ்ச நூற்றாந்தாதி அப்படிங்கிற அந்த திவ்ய பிரபந்தத்துக்கு வந்து 108 பாசுரங்களை கொண்டது. அது வந்து பிரபன்ன காயத்ரி அப்படின்னா 108 சாவித்ரி எல்லாம் சொல்றது வந்து. அதுக்கு வந்து பிள்ளைலோகம் ஜியர் அப்படிங்கிற ஆச்சாரியர் வந்து ரொம்ப விரிவான வியாக்கியானம் கொடுத்திருக்கார். மணவாள மாமனிகளும் கொடுத்திருக்கார். அது வந்து இந்த இதுல நம்ம மணிப்பிரவாள நடையில இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அதை நம்ம எளிய தமிழாக்கம் பண்ணி 4 பகுதியா வந்து அதை வெளியீடு செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது 1, 2 வெளிவந்தாச்சு. முதல் பகுதி வந்து வானமாமலை ஆச்சாரியன் திருநட்சத்திரத்தன்னைக்கு வெளியீடு செய்தோம். 2 வந்து சித்திரை திருவாதிரை எம்பெருமானாரோட திருநட்சத்திரத்துக்கு மேல்கோட்டையில நம்ம வெளியீடு செய்தோம். இப்ப 3வது வந்து பெரியஜியரான மணவாள மாமனிகள் அவருடைய திருநட்சத்திரம் ஐப்பசி மூலம் 27 அக்டோபர் அன்னைக்கு வந்து ஏலகிரியில வந்து வெளியீடு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அங்க வந்து மாமனிகளுக்கு அன்னைக்கு திருமஞ்சனம், அலங்காரம், அமுதுப்படி, கோஷ்டி எல்லாமே உண்டு. அந்த கோஷ்டியில வந்து நம்ம என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னாக்கா, மாமனிகள் திறத்திலான சிற்றிலக்கியங்கள் ஒரு 3 அப்புறம் ஆச்சாரிய ஹிருதயம் மூலம் சூத்திரங்கள் மட்டுமே 2 குரூப்பா டிவைட் பண்ணி உட்கார்ந்துட்டு அதை நம்ம சொல்றது விண்ணப்பம் பண்ணிட்டு சாத்து முறை தீர்த்தம், அப்புறம் ஒரு ததி ஆராதனை. இதுதான் வந்து நம்ம இது பண்ணிருப்போம். இதுல தேவர்கள் எல்லாருமே கலந்துட்டு சிறப்பிக்க வேணும் அப்படிங்கிறது வந்து அடியங்களோட விண்ணப்பம். இன்னும் டைம் நிறைய இருக்கு. 27 அக்டோபர் தான் பிளான் பண்ணிட்டு எல்லாருமே கண்டிப்பா வந்துடலாம். 27 அக்டோபர் ஐப்பசி மூலம். அது அந்த புஸ்தகம் என்னென்ன சொல்ல போறோங்கிறது புஸ்தகமாவே போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட போறோம். அதை பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். தனியா ஒன்றும் மனப்பாடம் பண்ண வேண்டியதோ உறுப்பு விட வேண்டியதோ ஒண்ணுமே இல்லை. அந்த புக் இருந்து பார்த்து படிச்சுக்கலாம். பெரிய பெரிய எழுத்துக்களை தனித்தனியாக பிரிச்சு போட்டுருக்கோம். வாட்ஸ்அப்ல நான் மெசேஜை போட்டுறேன். அந்த டேட்டு வென்யூ என்னெல்லாம் பண்ண போறதுல அதுல போட்டு கொடுத்துறேன். எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வழியே பார்ப்போம். మిగతా 2 డేట్ చెప్పద్దా చెప్పమా. ఒక నిమిషం.